வணக்கம் மெய்யன்பர்களே. உண்மையை உறக்கச் சொல்லி உள் ஒளியை பெருக்கச் செய்யும் உங்கள் ஆகாச அலுவலகம் அன்பின் சந்திரசேகரன். இன்றைய பதிவு ஒரு தேடல் பதிவு. இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது. அந்த பிரபஞ்சத்திலே ஒரு சிறிய பகுதி இந்த பூமி. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எண்ணற்ற உயிர்கள், அதிலே மனித உயிர் அடக்கம். மனிதன் ஒரு விசித்திரமான பிறவி. 5 அறிவு வரை உள்ள அந்த அறிவினை தாண்டி 6வது அறிவு என்கின்ற நிலையிலே வந்து மனித பிறவி என்னும் உச்சபட்ச உயிரியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் சாதாரண பிறவி அல்ல, ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச பிறவி. அவன் பிறந்து தேடுதலை ஆரம்பித்தான். உணவை தேடினான். அந்த உணவு கிடைத்தது. பொருளை தேடினான், பொருளும் கிடைத்தது. ஆனால் அதை தாண்டி அறிவையும் தேடினான், அறிவும் கிடைத்தது. அதையும் தாண்டி இதை கொடுத்தது யார்? இறைவன் என்று உணர்ந்து இறைவனை தேடினான். இறைவனை தேடும்போது அவன் ஒரு நேர்கோட்டிலே சென்றான். இறைவன் இங்கே இருக்கிறான், நம்மை படைத்தவன் இங்கே இருக்கிறான் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறான். செய்யும்போது அந்த ஆராய்ச்சி என்பது ஒரு நேர்கோடாக செல்கிறது. அவன் பயணம் தொடர்கிறது. எங்கே 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 என்று தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த தேடுதல் முடியவில்லை. தேடுதல் முடியாததால் விடை கிடைக்கவில்லை. அவன் எங்கே இருக்கிறான்? மலையில் இருக்கிறானா? சொர்க்கத்தில் இருக்கிறானா? வேறு எங்கு இருக்கிறான்? மறைபொருளாக இருக்கிறானே என்று அவனோடு ஒரு அடக்க முடியாத ஒரு வேட்கை. அந்த வேட்கையின் வழியாக இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறான். அந்த தேடுதல் ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோடு செல்லும் வரை எப்படி இணைப்பு ஏற்படும்? போய்கொண்டே இருக்க வேண்டியிருந்தான். அந்த போய்கொண்டே இருக்கும் வரை எப்படி தேடுதல் நிறைவு பெறும்? கடல் இருக்கிறது, அதில் அலை இருக்கிறது. அந்த அலை ஒரு கேள்வி கேட்கிறது, நான் கடலை பார்க்க வேண்டும் என்று. கடலில் தானே அலை இருக்கிறது, அந்த அலை அதை மறந்துவிட்டது. இது போலத்தான் இருக்கிறது இந்த நீண்ட நெடிய பயணம். மனிதன் தேடுதலும், அதாவது இறைவனை நோக்கிய தேடுதலும் நேர்கோட்டில் செல்லும் வரை இந்த தேடுதல் பயணம் ஓயவே ஓயாது. இந்த தேடுதல் பயணத்தை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிலையை உணர்ந்தார்கள் ஒரு குழு ஞான பெருமக்கள். அந்த ஞான பெருமக்கள் அவர்கள் நேர்கோட்டை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக வட்டத்தை தேர்ந்தெடுத்தார். நேர்கோட்டிற்கும் வட்டத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நேர்கோடு போய்கொண்டே இருக்கும், அதற்கு முடிவில்லை. ஆனால் வட்டம் அப்படி அல்ல. வட்டம் சுழன்று இணைப்பு ஏற்படுகிறது. அந்த இணைப்பு ஏற்படும் போது எது ஆரம்பம் எது முடிவு என்று தெரியாமல் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைப்பு ஏற்படுத்திவிடும். அதைத்தான் செய்தார்கள் ஞானிகள். நேர்கோட்டை தவிர்த்து ஒரு முனையை எடுத்து அடுத்த முனையிலே சொருகினார்கள். அப்பொழுது கிடைத்தது வட்டம் என்கின்ற இணைப்பு நிலை. அந்த இணைப்பு நிலை வந்தவுடன் அவர்களுடைய ஆராய்ச்சி தொடங்கியது. நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு அருமையான விடை கிடைத்தது. அந்த விடை கிடைத்தவுடன் அவர்களுக்கு ஆனந்தம். இந்த விடை கிடைப்பதற்கு மூலமாக இருந்தது எது என்றால், அவர்கள் தியானம் என்கின்ற நிலையை உருவாக்கினார்கள். இந்த வட்டத்திலே வரும்போது வட்டம் இணைப்பு பெறுகிறது, ஒன்றோடு ஒன்று கலப்பு பெறுகிறது.
ஒன்றோடு ஒன்று கலப்பு பெறும்போது அங்கே ஒரு நீண்ட நெடிய பயணம் இல்லை, ஒரு இணைப்பான பயணம் அங்கே இருந்தது. ஒரு இணைப்பு ஏற்பட்டு நானும் அவனும் ஒன்றே, படைத்தவனும் படைக்கப்பட்டவனும் ஒன்றே. படைத்தவன் ஒரு அசல் என்றால் படைக்கப்பட்டவன் அதனுடைய நகல். படைப்பவன் அவனிடத்தில் என்ன இருக்கிறதோ அதேதான் படைக்கப்பட்ட பொருளிலும் இருக்கிறது. ஒரு மட்பாண்டம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மூலப்பொருள் களிமண். அந்த களிமண்ணிலே என்ன இருக்கிறதோ அதோ அதில் இருந்து எடுத்து செய்த உருவமும் அப்படித்தானே இருக்க வேண்டும். மூலத்திலிருந்து வந்த ஒரு பிம்பம் அதுதான் மனித உயிர். மனித உயிர் மட்டுமல்ல, எண்ணற்ற உயிர்களும் இந்த காணக்கூடிய காட்சிகள் இந்த பூமியிலே அனைத்தும் இறை பிம்பங்களே என்று உணர்ந்த ஞானிகள் அதை தங்களுடைய கவிகளிலே ஏற்றி நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த கவிகளிலே எண்ணற்ற வாசகங்கள் அடங்கியிருக்கிறது. அதை படித்து அறிந்து கொண்டால் இந்த நேர்கோட்டிற்கும் இந்த வட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு நன்றாக தெரியும். கண்ணாடி முன் நின்று என் முகம் எங்கே என்று கேட்டால் இதற்கு என்ன பதில் சொல்வது? இதற்கு பதில் கடல் அலை கடலை தேடுவது போன்றால். நண்பர்களே, நீங்கள் நேர்கோட்டில் நீங்கள் மட்டுமல்ல, நம் மனித சமுதாயம் நான் உட்பட நேர்கோட்டிலே அதிகபட்ச எண்ணிக்கையிலே சென்று கொண்டிருக்கிறோம். வட்டத்திற்கு வரும்போது அந்த நேர்கோடு மறைகிறது. நான் யார் என்கின்ற நிலை உணரப்படுகிறது. அங்கே நான் என்கின்ற நிலை கரைக்கப்படுகிறது. அப்பொழுது மறைக்கப்பட்ட அந்த மறைபொருளும் நம்மோடு இணைந்து விடுகிறது. நாமும் இறைவனோடு இணைந்து விடுகிறோம். இறைவன் வேறல்ல, படைப்பவன் வேறல்ல, படைக்கப்பட்ட பொருளும் வேறல்ல. படைத்தவனும் படைக்கப்பட்ட பொருளும் ஒன்றுதான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் அனைத்தும் ஒரே மூலப்பொருளில் செய்யப்பட்ட பலவித பாத்திரங்கள் என்பதை உணர்ந்தால் கடல் அலை கடலை தேடுவதை நிறுத்திவிட்டு நானும் கடலை கண்ணாடி முன் நின்று முகத்தை பார்க்கும்போது என் முகம் எங்கே என்று கேட்பதை மறந்து நானே இந்த இறைவனின் பிம்பமாக, இறைவனின் மறு உருவமாக இருக்கிறேன் என்ற நிலை தோன்றும் போது இறை ரகசியம் அனைத்தும் வெட்ட வெளியாக நமக்கு தெரிந்துவிடும். இறை ரகசியம் எவ்வளவுதான், படைப்பவனும் படைக்கப்பட்டவனும் ஒன்றுதான். இந்த நிலையை உணர்ந்து கொண்டு தத்துவத்தை புரிந்து கொள்வோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.